நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். ஆளூர் ஷானவாஸ் அவருக்கு ஏன் சீட் மறுக்கப்பட்டது என்பது திருமாவின் மனதுக்கு நன்றாக தெரியும். திருமாவளவனை குறைத்து மதிப்பிட்டவர்கள் இந்த தேர்தலில் அவர் சீட் ஒதுக்கிய விதம், அவரே மாநில அரசியலுக்கு திரும்புவது என்ற இந்த 2 முடிவுகள் ஒரே நேரத்தில் 2 ஷாக்கு. மாநில அரசியலுக்கு திரும்புவது, சிலருக்கு அவர் எம்எல்ஏ சீட் 2வது முறையாக போட்டியிட வாய்ப்பு மறுத்தது திமுகவுக்கு உண்மையிலேயே ஷாக். விசிகாவை கூட வைத்திருப்பது தங்களுக்கு வாக்கு வங்கிக்காக என்பது திமுகவுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதே நேரத்தில் விசிகாவை வைத்திருப்பதன் மூலமாக இடைநிலை சாதிகளோட வாக்குகள் தங்களை விட்டு பெரிய அளவில் வெளியில் போகுது, தலித் வாக்குகளுக்காக நாம் மற்றவர்களை ஏன் பகைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தால் விசிகாவை ஓரங்கட்ட வேண்டும் என்ற எண்ணம் திமுக 2ஆம் கட்ட தலைவர்களிடம் இருப்பது என்பதும் உண்மை. ஓகே, அப்போ அந்த அவமானங்களுக்கு அவர் தொடர்ந்து ஆட்படுத்தப்படுகிறார். விசிகாவை அவர்கள் ஓரங்கட்டுவது என்பது நிச்சயமாக இடைநிலை சாதிகளை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு வாக்கு வங்கி அரசியல் சார்ந்த ஒரு சூட்சமமான நடவடிக்கை என்பதையும் அவர் புரிந்து கொள்கிறார். இந்த கேள்வியை அவர் உங்க பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு புரியுது. இந்த கேள்வியை அவர் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும், கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் வாரிசு அரசியலை பேசிட்டு உங்கள் அக்காள் மகள் திருமிகு மாலதி அவர்கள் வழக்கறிஞர் நினைக்கிறோம், அவருக்கு கொடுப்பது என்பது வாரிசு அரசியல் கேட்டகரியில் வருமா அல்லது அவர் கட்சிக்காக உழைத்ததற்காக கொடுக்கப்பட்டாரா என்ற கேள்வி கண்டிப்பாக எழும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எஸ், அவர் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். திருமாவளவன் அவர்களின் இந்த அரசியல், மாநில அரசியலுக்குள்ளார மீண்டும் வருகிறார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறார். எம்பியாக இருக்கும் பொழுது எம்எல்ஏவாக முயற்சி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு பேச்சு. இன்னொரு பக்கம் அவங்க கட்சியில் ஏற்கனவே இருந்த ஆளூர் ஷா நவாஸ், அப்புறம் இன்னொரு எஸ்எஸ் பாலாஜி இவர்களுக்கெல்லாம் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படின்றது ஒரு சின்ன சலசலப்பை இந்த கட்சிக்குள்ளார் ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாநில அரசியலில் திருமாவளவன் எப்படி பார்க்கலாம் சார்? இந்த தேர்தலுடைய முக்கியமான நகர்வுகளில், அசைவுகளில் ஒன்று திருமாவளவன் மாநில அரசியலுக்கு திரும்பி இருப்பது வரவேற்புக்குரியதாக பார்க்கலாமா? வரவேற்புக்குரியது, மிகுந்த வரவேற்புக்குரியது, நல்லது, பாசிட்டிவ் நியூஸ். தமிழ்நாட்டுக்கு நல்லது, திமுகவுக்கு கெட்ட நியூஸ். ஏன் சார்? ஆமாம், தமிழக அரசியலுக்கு திரும்புவது திமுகவுக்கு நிச்சயமாக சங்கடங்களை உருவாக்கும். நான் உறுதியாக சொல்லுகிறேன், திமுக இதை ரசிக்காது, அவர்களுக்கு இதில் விருப்பம் இல்லை. ஏன்னா திருமாவுடைய அந்த ஷார்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. 26 தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்களை தமிழக சந்திக்க போகுதுன்றார். அதோட பொருள் திமுக தனி மெஜாரிட்டியோடு ஜெயித்தாலும் அல்லது மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் அல்லது தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பினாலும் தமிழ்நாடு அரசியல் பெரிய மாற்றத்தை நோக்கி போக போகுதுன்னு தான் அவர் சொல்கிறார். ஓகே, எப்படி பார்த்தாலுமே ஒரு பெரிய களமே மாறப்போகுது, ஒரு பெரிய ஒரு சன்னிங்குன்னு வாங்க, அதை நோக்கி தமிழக அரசியல் நகருதுன்றதை அவர் சொல்கிறார். நிச்சயமாக அது டிஎம்கேக்கு பேட் நியூஸ் தான் திருமாவோட இந்த முடிவு. அவர் ஏன்னா இந்த 5 ஆண்டுகளில் பல அவமானங்களை, பல அநீதிகளை, தலித் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு தான் அவர் இருந்தார். குறிப்பாக உங்களுக்கு வேங்கவேல் மாதிரியான இன்சிடென்ட்ஸ், பல கோயில்களுக்குள்ளே இன்றைக்கும் தலித்துகள் போக முடியாத சூழல், அதை நியாயப்படுத்தி திமுக செய்தி தொடர்பாளர்களை பேசுறது, நீதிமன்ற உத்தரவுகள் இருந்தும் ஆலய நுழைவுக்கு போகாமல் இருப்பது, தேரோட்டங்களில் பல இடங்களில் கோர்ட் ஆர்டர் வந்த பிறகும் போராடி தான் தலித் மக்கள் பகுதிகளுடைய எடுத்து செல்லப்படுவது. இன்றைக்கி ஒரு 5 மாவட்டங்கள் தலித் ப்ரோன் ஏரியாஸாக இருக்குது. நம்ம எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள் கதையாக சொல்வார்கள். இந்தியாவிலே தலித் மக்களுக்கு எதிராக கொடுமைகள் அதிகம் நிகழக்கூடிய மாநிலமாக இது இருக்கிறது. சமூக நீதி பேசக்கூடிய மாநிலத்தில் நிகழ்வது என்பது அட்டூழியமானது. இடைநிலை சாதிகளுடைய அந்த அட்டூழியம் என்பது கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி காலூன்றி விடக்கூடாது என்பதற்காக எல்லா அநீதிகளையும் அவர் பொறுத்து கொண்டு இருக்கிறார். கண்டிப்பாக 26-31 திமுக வெற்றி பெற்றாலும் தோற்றாலும், குறிப்பாக வெற்றி பெற்றால் அது 21-26 போல இருக்காது, அதை விட மோசமாக இருக்கும் என்று அவர் உணர்கிறார். அதனால தான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். நிச்சயமாக மதசார்பற்ற சக்திகளுக்கு, தமிழ்நாட்டின் ஆரோக்கியமான அரசியலுக்கு இது நல்ல செய்தி, திமுகவுக்கு இது கெட்ட செய்தி. ஓகே, ஆளூர் ஷா நவாஸ்க்கு ஒரு பெரிய முகம் இருக்குது, ஊடகங்களில் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். அறியப்பட்ட ஒரு முகம். நாகப்பட்டினத்தில் கூட விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது
அடுத்த நாளே வந்து நாகப்பட்டினத்து இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள்லாம் வந்து போட்டிருந்தார். ஆனால் அவருக்கு இந்த தடவை வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படின்றத ஒரு ஒரு வட்டாரத்தில் ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. அதுவும் திமுகலே ஒரு பெரிய பேசு பொருளா அது மாறி இருக்குன்றதை எப்படி பார்க்குறது? தனிநபர்களை விட கட்சி பெரியது. ம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஹவவர் ஹை யூ ஆர் த ஆர்கனைசேஷன் இஸ் அபவ் யூ. ஓகே. நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும், எவ்வளவு கொள்கை பிடிப்பாளராக இருந்தாலும் உங்களை விட கட்சி பெரியது. ஒரு தனிநபருக்கு இரண்டாவது முறையாக போட்டி போட, சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட வாய்ப்பு மறுக்கப்படுவது என்பது ஒரு கட்சியின் உள் விவகாரம், இயல்பானது தான். இயல்பானது. அவருக்கு சீட்டு கொடுத்தே தான் ஆவணும் என்று கேட்பது அதிக பிரசங்கித்தான். ம். அவரை விட திறமசாலி திருமாவுக்கு தென்பட்டிருக்கலாம். ஆகவே அவர் அந்த புதிய முகத்திற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். ஓகே. தொகுதி மாறி இருக்கிறது. நாகப்பட்டினம் தொகுதி ஜவஹர்லா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் உதயசூரியன் சின்னத்தில் தான் போய் நிற்க போகிறார். ஆளூர் ஷானவாஸ் அவருக்கு ஏன் சீட் மறுக்கப்பட்டது என்பது திருமாவின் மனதுக்கு நன்றாக தெரியும். திருமாவளவனை குறைத்து மதிப்பிட்டவர்கள் இந்த தேர்தலில் அவர் சீட் ஒதுக்கிய விதம், அவரே மாநில அரசியலுக்கு திரும்புவது என்ற இந்த 2 முடிவுகள். 2 முக்கியமான நகர்வு நீங்க சொல்ற மாதிரி. ஒன்று வந்து அவருக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. 2021 6, இப்போ 8 தொகுதிகள். 2வது முக்கியமான நகர்வு, திமுக அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பிறகு இவருடைய வேட்பாளர் பட்டியல்கள் அறிவிக்கப்படுது. அந்த 8ல் ஆளூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி போன்றவர்கள் இல்லாதது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். திமுக எந்த அளவுக்கு தலித் விரோத போக்கை கைகொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம், எல்லா கட்சிகளுக்கும் சீட்டு ஒதுக்கும் பொழுது இத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டன தான் சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட பொழுது 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. சிபிஎம் சிபிஐக்கு ஒதுக்கப்பட்ட பொழுது 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட பொழுது மட்டும், அல்லது தேமுதிக அதற்கு பிறகு ஒதுக்கப்பட்ட பிறகும் 10 தொகுதிகள் தேமுதிக ஒதுக்கப்பட்டது என்று மட்டும்தான் சொன்னார்கள். ஆனால் விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட பொழுது 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதில் 6 தொகுதிகள் தனி தொகுதிகள், 2 தொகுதிகள் பொது தொகுதிகள் என்று பிரித்து பைஃபர்கேட் பண்ணி அந்த அறிவிப்பை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்போ இந்த கட்சியை நாங்கள் வெறும் தலித் கட்சியாக தான் பார்க்குறோம் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அவங்க அதை பார்க்குறாங்க. அப்படின்னா எதுக்கு பொது தொகுதியை கொடுத்தீங்க? காங்கிரஸுக்கு, இடதுசாரிகளுக்கு, தேமுதிகவுக்கு ஒதுக்கீடு செய்யும் பொழுது இத்தனை சீட்டு ஒதுக்கணும் தான் சொன்னீங்களே ஒழிய பாகுபாடை சொல்லலை. எத்தனை தொகுதி அதில் பொது தொகுதி, எத்தனை தொகுதி தனி தொகுதி நீங்கள் சொல்லலை. அங்கேயும் தனி தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது திருமாவுக்கு மட்டும், விசிகாவுக்கு மட்டும் அந்த பாகப்பிரிவினையை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் சில பேருடைய நீங்கள் என்ன கேட்டீங்க, திமுக லிஸ்ட்டு போட்ட பிறகு தான் இவர் தமிழ் லிஸ்ட்டு போட்டோம். அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அது எதுக்கு நாம் திருவாய் மலர்ந்து எதற்கு நாம் அதை பகர வேண்டும்? திருமாவை குறைத்து மதிப்பிட்டவர்கள் இன்று வாய்ப்பிழந்து நிற்கிறார்கள். ஓகே. திமுக சொல்கிறதெல்லாம் அவர் அப்படியே கேட்டுப்பாருன்னு நினச்சாங்க. அவருக்கு சுய புத்தி உண்டு, சொந்த புத்தி உண்டு, தனித்தன்மை உண்டு. அவர் கூட 2 சீட்டு வாங்கி தனித்தன்மையை நிரூபிச்சிருக்காரு. மற்றவங்கெல்லாம் ஒரு சீட்டை இழந்துட்டு நிற்கும்போது, 2 சீட்டை இழந்துட்டு நிற்கும்போது அவர் தன்னோட கெத்தை காமிச்சிருக்காரு. மாநில அரசுக்கு திரும்புகிறாரு. சிலருக்கு அவர் சீட்டு மறுத்ததும், புதுமுகங்களுக்கு இடம் கொடுத்ததும் சிலருக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. அதில் சரி தப்புன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அந்த தனிநபர்கள் மீதான அவங்க நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாமும் நம்ம சொல்லலை. அவர்கள் திறமைசாலிகளாக கூட இருக்கலாம், நாம் மறுக்கவில்லை. அவர்கள் மீது நமக்கு எந்த குற்றச்சாட்டும் கூட நாம் பொதுவெளியில் வைப்பதற்கு நம்மிடம் எதுவும் இல்லை. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், ஹவவர் ஹை யூ ஆர் த ஆர்கனைசேஷன் இஸ் அபவ் யூ. நீங்கள் எவ்வளவு பெரிய திறமசாலிகளாக, அரசியல் விற்பனர்களாக, செல்வாக்குமிக்க தலைவர்களாக இருந்தாலும் உங்களை விட கட்சி பெரியது. அதைத்தான் திரும்ப நிரூபித்திருக்கிறார். ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கான உண்மையான காரணம் திருமாவின் மனதுக்கு தெரியும், அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதை நாம் பொதுவெளியில் விவாதிக்க முடியாது, விவாதிக்கும் தேவையில்லை. ஓகே. இல்லை, ஒரு விஷயத்தை ஓப்பனாக கேட்கலாம்னு நினைக்கிறேன். விசிகா ஒரு அன்கண்ட்ரோலபுளாக இருந்துருச்சு, திமுக பக்கம் அப்படியே சாஞ்சிருச்சு. அதனால் இப்போ நம்ம உள்ளே வர வேண்டிய கட்டாயத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்துட்டாரா? கட்சியை நம்ம பக்கம் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டாரா? இருக்கலாம். அவங்க மோர் லாயல் தென் த குயினாக இருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்கள் இந்த 5 ஆண்டுகளில் திமுக எம்எல்ஏக்களே மெஷர்டாக அளந்து பேசுவாங்க. தவறுகள் திமுக மீது சுட்டி காட்டப்படும் பொழுது, திமுக அரசின் சில செயற்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளாகும் பொழுது திமுக எம்எல்ஏக்களை தயங்குவார்கள்.
கட்டுப்பாட்டுடன் பேசுவார்கள். பட் துரதிர்ஷ்டவசமாக, மிக மிக துரதிர்ஷ்டவசமாக திமுக காரர்களே வெட்கப்படக்கூடிய அளவுக்கு விசிகாவில் இருந்த சிலர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மோர் லாயல் தேன் த குயின் வாங்க. அந்த மாதிரி வந்து மோர் லாயல் தேன் த கிங் ஆர் குயின் வாங்க. ராஜாவை விட ராஜ்யத்துக்கு விசுவாசமாக இருக்கிறது. அதுபோல் வந்து திமுக காரர்களே கூச்சப்படுகிற அளவுக்கு திமுகவை புகழ்ந்து தள்ளினார்கள். தவறுகள் நிகழ்ந்த போது திமுகவுக்கு வக்காலத்து வாங்கினார்கள், காவடி தூக்கினார்கள். சரியா சொன்னீங்க. 2 நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அந்த கட்சி திமுக பக்கம் உருண்டோடி கொண்டிருக்கிறது என்பது விசிகாவில் உள்ள உண்மையான தொண்டனுக்கு தெரிந்து கொண்டிருந்தது. சரியான நேரத்தில் சரியான இன்டர்வென்ஷன் வாங்க ஆங்கிலத்தில். சரியான நேரத்தில் திருமா தலையிட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூவ் தான். திருமா போட்டிடுவார் என்றோ அல்லது சிலருக்கு அவர் சீட்டு கொடுப்பதை கொடுக்காமல் தவிர்த்து விடுவார் என்றோ யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஷாக், குறிப்பாக திமுகவில் பெரிய ஷாக். ஆக்சுவலி அந்த ட்விஸ்ட் அப்படின்னு அந்த ட்விஸ்ட் அண்ட் ஷாக். அது திருமா மாநில அரசியலுக்கு திரும்புவதும் ஒரே நேரத்தில் 2 ஷாக்கு. திருமா மாநில அரசியலுக்கு திரும்புவது, சிலருக்கு அவர் எம்எல்ஏ சீட் 2வது முறையாக போட்டியிட வாய்ப்பு மறுத்தது திமுகவுக்கு உண்மையிலேயே ஷாக். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த சில சம்பவங்கள் உண்மையான விசிகா தொண்டனை காயப்படுத்தி, கோபப்படுத்தி, அதிருப்தி அடைய வைத்திருந்தது. அரசியல் பார்வையாளர்களில் விவரம் அறிந்தவர்கள், ஓரளவு மனசாட்சி உள்ளவர்கள், அவர்களும் அப்பழுக்கற்ற பாஜக எதிர்ப்பாளர்கள் தான். ஆனால் பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்தை வைத்துக்கொண்டு தாங்கள் இருப்பது விசிகா என்பதை மறந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, ஆட்சியாளர்களுக்கு தவறுகள் நிகழும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு கொள்கை அளவில் திமுகவை வந்து நிபந்தனையற்று ஆதரிப்பது என்பது வேறு. அது சரியான போக்கு. அது இன் பிரின்சிபல் டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணுறதுன்றது. ஆனால் அதிகாரத்தில் இருக்கும்போது 1000 அவலங்கள், 1000 அசிங்கங்கள், 1000 அத்துமீறல்கள் நடக்கும் பொழுது திமுக காரர்களே வெக்கப்படுற அளவுக்கு திமுக அரசுக்கு முட்டு கொடுத்தது என்பது விசிகா தன் நிலை பிறழ்ந்து திமுக பக்கம் உருண்டோட தொடங்கி இருக்கிறது என்ற கவலையை மனசாட்சி உள்ள ஒரு சில பார்வையாளரிடம் ஏற்படுத்தியது உண்மை. இதில் திமுக விமர்சிக்கிறவன்னா பிஜேபி சொம்பு சங்கின்ற ஒரு அவதூறை திமுக கிளப்பி விட்டதால், திமுகவுடைய வாடகை வாய்கள் கிளப்பி விட்டதால், பெய்டு மவுத்ஸ் கிளப்பி விட்டதால் அத்தகைய நிலைப்பாடு கொண்டவர்கள் அந்த விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டாம் என்று அஞ்சி அமைதியாக இருந்தார்கள். ஆனால் விசிகாவுடைய அரசியல் இருப்புக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. சுயத்தை இழந்து அவர்கள் திமுக பக்கம் உருண்டோட கட்சி தொடங்கி இருக்கிறது என்ற கவலை சராசரி விசிகா தொண்டனுக்கு இருந்தது. அதை நன்கு புரிந்து கொண்ட திருமா உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். அவர் மாநில அரசுக்கு திரும்புவதும் இந்த தேர்தலில் அவர் யாருக்கு சீட் கொடுக்கணும் அல்லது கொடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்ததும் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருக்காரு. அவரை குறைத்து மதிப்பிட்டவர்கள் இன்று வாய்ப்பிழந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். சமீப நாட்களில் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு நடந்த பல மாற்றங்கள், ஒன்று வந்து அவங்க 8 சீட் வேணும்னு சொல்லி அவங்க வாங்கினதாக இருக்கட்டும், மற்ற கூட்டணி கட்சியை விட அவர் 2 சீட்டு எக்ஸ்ட்ரா, போனதை விட எக்ஸ்ட்ரா வாங்கினதாக இருக்கட்டும், கமலஹாசன் அவர்கள் வந்து போட்டி போடணும், அவர் இப்படி பண்ணது தப்பு, திமுக அப்படி வந்து அவங்கவுங்க சின்னத்தில் நிற்க விடாமல் பண்ணுறது தப்புன்னு ஒரு சொன்ன விதமாக இருக்கட்டும், மாநிலங்களவை தேர்தலுக்கு அவர் திரும்புறதாக இருக்கட்டும், இப்படி வந்து அவருடைய போக்கு அப்படின்றது ரொம்ப மாறி இருக்கு. அந்த தேர்தல் தேதிக்கு பிறகு ரொம்ப மாறிடுச்சு. ரொம்ப இல்லை, அது ஒரு மாற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இல்லை, ஒரு நல்ல மாற்றமா அவங்க கட்சியினருக்கும் அவங்களுக்கும் அவங்க வந்து நம்பிக்கை வருது. நீங்க ஆதவர்ஜனா இருக்கும்பொழுதே ஒரு மாற்றம் தெரிந்தது. பட் அவர் டாக்டிக்கலாக சில தவறுகள் பண்ணார். அதனால் வந்து திருமா வந்து அதுலேருந்து மாறி வந்தார். ஆதவர்ஜனாவும் வேறு கட்சிக்கு, விஜய் கட்சிக்கு போயிட்டார். தன்னுடைய தனித்தன்மையை, சுயத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு திமுகவை ஆதரிப்பதற்கு வரலாற்று ரீதியாக பெரிய நிர்பந்தங்கள் இருந்தாலும் அதே நேரத்தில் தங்களை திமுக கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது என்ற கவலை சராசரி விசிகா தொண்டனுக்கு இருந்து கொண்டே தான் இருந்தது. விசிகாவை கூட வைத்திருப்பது தங்களுக்கு வந்து வாக்கு வங்கிக்காக என்பது திமுகவுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதே நேரத்தில் விசிகாவை வைத்திருப்பதன் மூலமாக இடைநிலை சாதிகளோட வாக்குகள் தங்களை விட்டு பெரிய அளவில் வெளியில் போகுது, தலித் வாக்குகளுக்காக நாம் மற்றவர்களை ஏன் பகைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தால் விசிகாவை ஓரங்கட்ட வேண்டும் என்ற எண்ணம் திமுக 2ஆம் கட்ட தலைவர்களிடம் இருப்பது என்பதும் உண்மை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ அந்த அவமானங்களுக்கு அவர் தொடர்ந்து ஆட்படுத்தப்படுகிறார். விசிகாவை அவர்கள் ஓரங்கட்டுவது என்பது
நிச்சயமாக வந்து இடைநிலை சாதிகளை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு வாக்கு வங்கி அரசியல் சார்ந்த ஒரு ஒரு சூட்சமமான நடவடிக்கை என்பதையும் அவர் புரிந்து கொள்கிறார். நீங்கள் இந்த 5 ஆண்டுகளில் தலித் மக்களுக்கு எதிராக நிகழ்ந்த கொடுமைகளை குற்றங்களை பட்டியல் போட்டிங்கன்னா கடந்த காலத்துக்கு இதற்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஜெயலலிதா பீரியடில் எடப்பாடி பீரியடில் கூட இது மாதிரி நடந்திருக்குது. ஆனால் ஆட்சியாளர்களுடைய மறைமுக ஆசீர்வாதம், அதை ஆட்சியாளர்கள் எதிர்கொண்ட விதம், அதற்கு சப்பை கட்டிய விதம், அதன் பிறகு எடுக்கப்பட்ட எதிர் நடவடிக்கைகள், நாங்கள் வந்து பெரிய அளவில் வந்து மாற்றத்தை கொண்டு வர போகிறோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு நாங்குநேரி இன்சிடெண்ட்டுக்கு பிறகு வந்து பள்ளிகளில் வந்து சாதிய வன்மத்தை தடுப்பதற்காக நீதிபதி சந்திர தலைமையில் கமிஷன் போட்டோம்னா அவர்கள் பெரிய அளவில் தங்களுக்கு தாங்களே தம்பட்டம் அடித்துக் கொள்வார்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அந்த நீதிபதி சந்திர கமிஷனோட பரிந்துரைகளை எதை நீங்கள் செயல்படுத்துனீங்க? இந்த மாதிரி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆகவே தலித் வாக்குகளுக்காக இடைநிலை சாதிகளின் வாக்குகளை நாம் பெரிய அளவில் இழந்துவிடக்கூடாது. இத்தகைய தலித் கட்சிகளை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும் என்ற எண்ணம் காலந்தோறும் அவர்களுக்கு திமுகவுக்கு இருந்து கொண்டிருக்கிற காரணத்தால் வரக்கூடிய அரசியல் நிர்பந்தங்கள் நிகழ்வுகளின் ஒரு தொடர்பாகத்தான், ஒரு அங்கமாகத்தான் விசிகாவை அவர்கள் நடத்தியதை நாம் பார்க்க வேண்டும். அதனால் அவர் வந்து இன்றைக்கு மாநில அரசியலுக்கு திரும்புவது என்பது வந்து விசிகாவுக்கு ஒரு கடிவாளம் போடுவது மட்டுமல்ல, விசிகாவை எதிர்க்கக்கூடிய, விசிகாவை கபலீகரம் செய்ய துடிக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலாகவும் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் தனக்கு இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்ட காரணத்தால் தான். அதை தாண்டி அஃப்கோர்ஸ் பாஜக சங்க பரிவார் உள்ளே வரக்கூடாது, அதை தடுப்பதும் அவருடைய நோக்கம். ஆனால் மெயின் ரீசன் வந்து தன் கட்சியை திமுக கபலீகரம் செய்து விடாமல், விழுங்கி விடாமல் பார்த்து கொள்வது என்பது தான். அதனால தான் அவர் மாநில அரசுக்கு வரார். அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் மாநில அரசியலுக்கு திரும்புவது தமிழ்நாட்டு அரசியலுக்கு இட்ஸ் அ குட் நியூஸ், திமுகவுக்கு பேட் நியூஸ். திருமா அவர்கள் அவங்களுடைய அக்கா மகள் அவங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இந்த தடவை சீட் கொடுத்துருக்காரு அப்படின்றது ஒரு பேசு பொருளாக இருக்குமா? அது ஒரு இதுவாக இருக்குமா? வாரிசு அப்படின்ற ஒரு இதில் எனக்கு வந்து போதிய ஞானம் இல்லைங்க. இது வந்து அக்கா மகள் என்பவர் காரணத்தால் கொடுக்கப்பட்டதா அல்லது வந்து கட்சியில் அவருடைய பணி என்ன? இல்லை, அது ஒரு பொதுவெளியில் அவங்களும் அக்கா மகள்ன்ற ஒரு வார்த்தைகளை தானே பயன்படுத்துவாங்க. அவங்க கட்சியில் இருந்தாங்க, நிச்சயமாக அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகலாம். இப்போ மமதா பானர்ஜி வந்து திருமணம் ஆகாதவர், ஆனால் அவருடைய அண்ணன் மகன் தான் நினைக்கிறேன், ஆகாஷ் பானர்ஜி தான். அவர் வந்து அபிஷேக் பானர்ஜி சார், அவர் வந்து இன்னைக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கார். ஸோ திரும்ப வந்து அவருக்கும் வயதாகிறது. ஆகவே வந்து அக்காள் மகளை வந்து உள்ள அவர் அழைச்சிட்டு வராரு அப்படின்னா, மாலத்தி இல்லையா அவங்க பேர், அவர்களை அழைத்து வருகிறார் என்பது நாளைக்கு விமர்சனமாகலாம். நான் அதை மறுக்கலை. இல்லை, நீங்களே வந்து அவர் கேள்வி கேட்டிருக்கீங்க சில மேடைகளில், வாய்ப்பு கிடைக்கும், வாரிசு அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன மதிப்பீடு பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ அதே நிலை இப்போ அவருக்கும் வரும்போது அந்த கேள்வி அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. எனக்கு அவரை மறுபடியும் நேர்காணல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நான் இந்த கேள்வியை திருமாவிடம் கண்டிப்பாக கேட்டேன். என்ன காரணத்துக்காக கூப்பிட்டு, என்ன காரணத்திற்காக அவர்கள் திருமிகு மாலத்தி அவர்களுக்கு வந்து நீங்கள் சீட் கொடுத்தீங்க? அவங்க உண்மையிலே கட்சியில் அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸா அல்லது உறவினர் என்பதற்காக வந்திருக்கிறாரா? ஒன்று. ரெண்டாவது, கட்சி இதை எப்படி பார்க்குது? மூன்றாவது, நீ என்னதான் வியாகியானம் பண்ணீங்கனாலும் இந்த விமர்சனம் வருவதை நீங்கள் தவிர்க்க முடியுமா? இதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் அவரிடம் கேட்பேன். நாளைக்கு யாராவது கண்டிப்பாக வாய்ப்பு உள்ளவங்க யார் வேணால் கேட்கலாம். அவர் அதற்கு பதில் சொல்லுவார். நான் இன்னொரு சொல்கிறேன், அவர் அடிப்படையில் ஒரு ஜனநாயகவாதி. ஓகே, திருமாவளவன் எனக்கு மிகவும் பிடித்த தலைவர். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் யாரை பற்றியும் அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைவர் திருமாவளவன். அவர்கிட்ட நான் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு ஜனநாயகவாதி. அவரை பற்றிய எந்த விமர்சனத்தையும் நீங்கள் அவர் முகத்துக்கு முகம் வைக்கலாம். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வார். அவரிடம் அந்த தனி மனித வன்மம்லாம் கிடையாது. அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமாக அவரை நேர்காணல் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் நான் கேட்பேன், கண்டிப்பாக கேட்பேன். அவர் கோபிக்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அடிப்படையில் திருமாவளவன் ஒரு ஜனநாயகவாதி. அதனால் வந்து இந்த கேள்வியை அவர் உங்கள் பாயிண்ட்டை நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு புரியுது. இந்த கேள்வியை அவர் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும், கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் வாரிசு அரசியலை பேசிட்டு உங்கள் அக்காள் மகள் திருமிகு மாலத்தி அவர்கள் வழக்கறிஞர் நினைக்கிறாங்க, அவருக்கு கொடுப்பது என்பது வாரிசு அரசியல் கேட்டகரியில் வருமா அல்லது அவர் கட்சிக்காக உழைத்ததற்காக கொடுக்கப்பட்டாரா என்ற கேள்வி கண்டிப்பாக எழும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எஸ், அவர் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.